இன்னும் சொல்ல போனா நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே, ஆமென். உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆமென். இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கும் பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரனாய் இருந்தேன். ஆமென். இங்கே நெகேமியா என்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தவான் என்ன செய்கிறா? ராஜாவுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும், இந்த ராஜா எனக்கு இரக்கம் பாராட்டணும், நான் கேட்கறது இந்த ராஜா எனக்கு தரணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? நல்லா கவனிங்க. ராஜா கிட்ட போய் நிக்கல. நல்லா கவனிச்சிங்களா? எனக்கு இது வேணும், இந்த காரியம் ராஜா மூலமா எனக்கு ஆகணும், எனக்கு இது பாசிட்டிவா மாறணும், ராஜா கிட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய நல்ல பதில் வரணும் அப்படின்ட்டு ராஜா கிட்ட போய் தாழ்ந்து அப்படியே ஒரு மாதிரி இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவன் செய்கிற காரியம் என்ன? அதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தில் அங்கே ராஜாவை கொண்டு வந்து நிறுத்துகிறான். அவனோட காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறான். நான் மனுஷனோட போராட விரும்பலப்பா, மனுஷனுடைய இரக்கம் எனக்கு வேணும்னா உங்க இரக்கம் எனக்கு வேணும். அப்ப அவன் என்ன பண்றான்? அர்த்தசஷ்டா ராஜாவுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கணும், எனக்கு இரக்கம் கிடைக்கணும், அந்த இடத்துல எனக்கு காரியங்கள் கைகூடி வரணும்னா என் இயேசுவே அது உம்முடைய சமூகத்தால தான் முடியும் என்பதை அறிந்து அவன் ராஜாவை சந்திக்கிற இடம் தனி ஜபமாய் இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் யார் யார் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்களோ, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த மனுஷனுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கணும்னா சரி, எந்த காரியங்கள் உனக்கு கைகூடி வரணும்னா கூட இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த மனுஷனை, அந்த போராட்டத்தை, அந்த காரியத்தை நீ வைக்க வேண்டிய இடம் தனி ஜபம். அந்த மனுஷனை சந்திக்கிறதுக்கு முன்பதாகவே உனக்கு அதுல ஒரு ஜெயம் வேணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நீ நிற்க வேண்டிய இடம் தனி ஜபம். நீ தனி ஜபத்தில் அங்க போராடு. நீ இங்க போராட 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 உன் சத்துருக்கள் மேல உன்னுடைய கை உயரும். கர்த்தர் உனக்காக தம்முடைய கரத்தை நீட்டுவான். கர்த்தர் உனக்கு வாசலை திறப்பார்.